என் தங்கமே, உன் மனதிலிருந்த கனவுகள் அனைத்தும் செல்வமாக மலரப்போகிறது என்று நான் சொல்வது வெறும் வாக்கு அல்ல, அது உன் உள்ளத்தின் உண்மையான விதை. நீ அந்த விதையை நீண்ட நாள் நீட்டிக் கொண்டு இருந்தாய், சின்ன சின்ன ஆசைகளாக, பெரிய பெரிய கனவுகளாக, உன் இருதயத்தில் பதிந்து இருந்த அனைத்தையும். இவற்றை நான் இப்போது உயிரோட்டம் செய்து உனக்குத் தரப்போகிறேன். நீ எவ்வளவு நாளாக காத்திருந்தாயோ அவை அனைத்தும் இன்றே முதல் மலர ஆரம்பிக்கும். உன் மனம் இதை புரிந்து கொண்டால் உன் உள்ளம் ஒளிர்வதை காணலாம். நீ இதுவரை எத்தனை தடவைகள் தோல்வியுற்றாயோ, எத்தனை முறை கை முடங்கியாயோ, அவை எல்லாம் உன் வளர்ச்சியின் படிகளாக இருந்தன. அந்த படிகளை ஏறி வந்தவனே இப்போது வெற்றி விதையை அறுவடைதிருக்கும். நீ ஒவ்வொரு காலையும் விழித்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு சிறு ஒளி உருவாகட்டும். இன்று என் கனவு ஒன்று நிஜமாகும் என்று சொல்லி கைகளை கூடிக்கொள். அந்த உட்கருத்து உன் உள்ளத்தின் சக்தியை அதிர்ச்சியளிக்கச் செய்யும். பிரபஞ்சம் அதை உணர்ந்து உதவி அனுப்பும். கனவுகள் செல்வமாக மாறுவது என்பது நீர்த்துளிக்கு நீர் பொழிவதைப் போல் தனிப்பட்ட காரணமல்ல, அது நீ செய்தியடியாகும் செயல்களின் தொடர்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீ சிறிய ஒரு முயற்சியையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் செய்தால் அவை கூட்டமாகி பெரிய விளைவுகளை கொண்டுவரும். ஆகையால் நம்பிக்கையோடு, குறிப்பாக செயலில் நீ இடைவிடாதே. ஒரு கனவை மட்டும் நினைத்து கொண்டிருப்பது போல் அல்ல, அதனை செய்யும் திட்டம், அதற்கான நடவடிக்கைகள் அவசியம். காலை எழுந்தவுடன் அந்த நாளின் 3 சிறிய செயலை திட்டமிட்டு அதை பின்பற்றுவாய் என்ற தீர்மானம் உன் கனவுகளை விரைவில் நிஜமாக்கும். நீ மனதில் வைத்திருக்கும் கனவுகள் பலவகை. சிலவை பொருளாதாரமானவை, பணம், வீடு, தொழில். சிலவை உள்ளுணர்வில் பிறந்தவை, அமைதி, நேசம், ஆன்மீக வளர்ச்சி. இவை எல்லாவற்றுக்கும் ஒரே விதமா தொடர்ச்சி வேண்டும். தினசரி மனமுடையாத முயற்சி, நன்றி உணர்வு, பகிர்வு மனம். பணம் வரும் போது அதை யோசித்து தள்ளாமல், சிறிது சேமித்து, சிறிது பகிர்ந்து, சிறிது முதலீடு செய்வதே வளத்தை நீடிக்க வைத்துக்கொள்ளும் வழி. உன் மனதில் அவசியம் இந்த நிதி திறமைகளையும் வளர்க்க வேண்டும். நன்றி என்பது செல்வத்தை அழைக்கும் மிக வலுவான மந்திரம். நீ தினமும் சிறு நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்திலிருந்து வெளித்தொடுக்கும் நன்றியை பதிவு செய்தீர். நன்றி, நான் இன்று கிடைத்த சிறிய வாய்ப்பிற்கும், வாழ்க்கையின் சிறு அனுதினங்களுக்கும். இந்த நன்றியுள் இருக்கும் உண்மை கருணை பிரபஞ்சத்துக்கு சிங்கலாக வெளிகிறதாய் இருக்கும்போது, அது இன்னும் பெரிய வாய்ப்புகளை உனக்கு கொண்டு வரும். நன்றி என்றால் அது உன் உள்ளத்துக்கு ஒளி தரும். ஆழமான நன்றியும் உன்னோடு இணைந்தால் அது செல்வத்தின் கதவை விரிவாக திறக்கும். ஆயினும் கனவுகளை நமக்கே வேண்டுமென்றே வேதனை கெடுக்காதே. சில கனவுகள் விரைவில் வராதிருக்கலாம், சிலவுகள் வேறுபட்ட வடிவத்தில் வரும். உன் மனதில் நெகிழ்ச்சி நிறைந்த பொறுமையையும் உணர்ச்சி முழுமையையும் வளர்த்துக்கொள். பொறுமை என்பது உன் ஆற்றலை நிலைநிறுத்தும் தூண். அதில் இருந்து செயல் மட்டும் இல்லை, நீ நிலைக்கட்டுமானத்தில் தக்கவாறு செயல்படுகிறாய். அந்த நிலைத்தன்மை உன் கனவுகளுக்கு நீடித்த ஆதரவாக மாறும். கனவுகள் சில நேரங்களில் மற்றவர்களையும் உன்னை போற்றி உதவ வேண்டும். உன் செல்வம் உன் வாழ்வின் தனிப்பட்ட சாதனையாக மறைந்திருப்பதை விட, அதை பகிர்ந்து மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்து. பரிவளிப்பு என்பது செல்வத்தை பலப்படுத்தும் முறை. நீ உன் கனவுகளை பெறும்போது அது உன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பொருத்தமாக இருக்குமாறு நினைத்து செயல்படுவாய். இது உனக்கு மீண்டும் மீண்டும் பெருக்கமான வாய்ப்புகளை தரும். பிரபஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு சுழற்சியை உருவாக்கும். உன் மனதில் பயம் வந்தவுடன் அதை அசுத்தமாக கொள்ள உன் உள்ளாட்சி உனக்கு உதவும். பயம் என்பது சாதாரணமாக எதிர்பாராததை எதிர்கொள்ளும் உன்னுடைய தயார் குறைவு.
அதை நீ ஆழ்ந்த மூச்சு, தியானம் மற்றும் மனநிலை கட்டுப்பாட்டால் சமாளிக்கலாம். தினமும் 10 நிமிடங்கள் நிம்மதியாக்கும் தியானத்தை பின்பற்றுவாய். அதில் உன் கனவுகளை தெளிவாக கற்பனை செய்து அவற்றை உண்மையாக தள்ளிச் சொல்லுவாய், இது என் வாழ்வின் நிஜம் என்று. இந்த கற்பனை உன் உடலில், மனதில் ஒரு நயம் ஊற்றும், அதுவே பிரபஞ்சத்திடம் ஒரு தெளிவான அழைப்பு ஆகும். நீ எப்போதும் நினைத்திருந்த நாளைய தினம் என்ற ஐடியாவை இன்றே செயலில் மாற்று. போதுமான திட்டம் இல்லாமல் கனவுகள் மட்டும் வீணாகத் தோன்றலாம். ஆகவே ஒவ்வொரு கனவுக்கும் சுறுசுறுப்பு கொண்ட ஓர் செயல் திட்டம் இருக்க வேண்டும். குறுகியகால நடவடிக்கை, நடுநேர செயல்பாடுகள், நீண்டகால நோக்குகள். உதாரணமாக, ஒரு புதிய வருமான வழியை உருவாக்க வேண்டும் என்றால், முதல் வாரம் ஒன்றை ஆராய்ந்து, 2 தொடர்புகளை அடைய, 3 முன்னோடி காரியங்கள் செய்ய முடியும் என்று நிர்ணயிக்கும். இந்த சிறு முன்னேற்றத்தை கண்டு நீ மகிழ்ந்தால், அது நீங்க தானே. உன் மனத்தில் தோன்றும், நான் பெறுவேன் என்ற வார்த்தையை தினமும் உச்சரிப்பாய். ஆனால் அதுடன் சேர்த்து, நான் தருவேன் என்றும் நினைத்துச் செய். பரிதாபமின்றி, தனக்கென மட்டுமே அல்ல மற்றவர்களுக்கும் உதவும் மனம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளத்தை அழைக்கும். உதவி கேட்க, அன்பாக பகிர்வது என்பது பலமடங்கான மகிழ்ச்சியையும் புதிய வாய்ப்புகளையும் உனக்கு தரும். நீங்காத நம்பிக்கையும் தீவிரமான செயல்பாடும் இருக்கும்போது, சந்தோஷத்தையும் அமைதியையும் பக்கத்தில் வைத்துக்கொள். செல்வம் வந்து சேர்ந்தபின் உன் நடத்தை மாறக்கூடாது. பணம் உன்னுடைய அடையாளம் அல்ல, அது ஒரு கருவி. அதை உண்மை, நீதியுடன் கையாளும்போது அதை நீ தொடர்ச்சியாக பெறுவாய். உன் மன அமைதி உனக்கு கொடுக்கும் எண்ணங்களே உன் அடுத்த கதைகளை கட்டும். நீ எப்போது மனமார்ந்து பிரார்த்தனை செய்தாலும் அதனை ஒரு செயல் திட்டமாக மாற்றுவாய். கேளாமல் வேண்டி பார்க்காமல் தயவில் பேசினாலும் நன்றியுடன் உன் விருப்பத்தை பிரபஞ்சத்திற்கு செலுத்தினால் அது செயல்முறை இணையத் தொடங்கும். நீ தினமும் நன்றியோடு காலை எழுந்ததும் இல்லையெனில் இரவிற்போது உன் கனவுகளை மனதில் கூறுவாய். அதே நேரத்தில் செயல்பாடுகளையும் எடுத்துக்கொள், ஒரு நகர்வும் ஒரு தொடர்பும். உன் பயணத்தில் விசித்திரமான அறிகுறிகள் தோன்றும், சிறிய வாய்ப்புகள் திடீரென்று வரும், தெரியாதவர்கள் உனக்கு உதவும், வழி திறக்கும். அவைகளை நீ கண்டு பிடித்து விரிக்க வேண்டும். சந்திப்பு ஒன்று கிட்டத்தட்ட பெரிய வாய்ப்பின் கதவை திறக்கலாம். கேள்விகளுக்கு தயங்காதே, உதவியை ஏற்க கற்று, புதிய ஆளுமைகளை சேர்க்கவும். நட்டுந்தன்மையும் தைரியமும் உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். என் தங்கமே, உன் கனவுகள் செல்வமாக மலரும்போது, உன் வாழ்க்கை ஒரு சரிசமயமான ஓவியமாக மாறும். ஒவ்வொரு நாளையும் உயிரோடு கொண்டாடு. உன் வெற்றியை உன்னோடே பகிர்ந்து மகிழ்கிறீர். உன்னுடைய அனுபவம் பிறருக்கு ஊக்கம் ஆகும். நீ உன் வாழ்க்கையை மாற்றிய விதம் மற்றவர்களுக்கும் வழிகாட்டும். இந்த வகையில் உன் செல்வமும் பலரின் வாழ்வையும் உயர்த்தும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளை நினைக்க வேண்டாம், அவை உன் பயணத்தின் அரிய பொக்கிஷங்கள். அவை உன் அறிவையும் சுயநம்பிக்கையையும் அதிகரித்தன. இப்போது அவற்றை உன் பக்கத்திலிருந்து வணங்கிக் கொண்டு முன்னிறகு செல்லு. நீ உண்மையில் உன் மனதை திறந்துவிட்டால், செல்வம் அதே சமயம் உன் வாழ்வில் நிலையாக வருமமைந்தாகும். நீ கனவுகளை பெறும் போது நிதி மேலாண்மையை கற்றுக்கொள். சேமிப்பு, முதலீடு, கடனாதாரம் ஆகியவற்றை சிறு சிறு படிகளால் முன்னேற்று. அனதாக்ஷணம் அவசர நிதி தொலைவுகள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். இனி வந்த செல்வம் நீயே வழிநடத்தி வளர்ப்பாய் என்று நினைத்தால் அது நீண்டகால ஒத்திசைவை தரும். தோழமைகள், குடும்ப உறவுகள் ஆகியவை உன் செல்வத்தின் அழகை அதிகரிக்கும். நீ உன்னோடு உண்மையான மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது செல்வத்தை இன்னும் மடங்கடிக்கும்.
உன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து குடும்பத்தை பாதுகாக்கும் தரமான வாழ்வியலை உருவாக்குவது உன் செல்வத்தின் உண்மையான செயல்பாடு. நீ இப்போது உன் உள்ளத்தை திறந்து முழு மனதாலும் சுயவிகசனத்தாலும் பணியாற்றுபவள். உன் கனவுகள் செல்வமாக மலர்ந்தபோது நீ தன்னம்பிக்கையால் நிறைந்திருப்பாய். நீ உன் வாழ்க்கையை அணுகுமுறை மாற்றி ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்பந்தனமாக வாழ்வாய். உன் பாதை இனி ஒளிரட்டும். உன் கனவுகள் செல்வமாக மலரட்டும். உன் வாழ்க்கை வண்ணமயமாக்கப்பட்டதாய் இருக்கட்டும். இங்கே அந்த பொன்னான பயணத்தில் என் ஆசீர்வாதமே உன் தோளில் எப்போதும் கூட. என் தங்கமே, உன் கனவுகள் செல்வமாக மலரப்போகின்றன என்று நான் சொன்னபோது உன் உள்ளத்தில் சின்ன சின்ன சந்தேகங்கள் தோன்றியிருக்கும். இது உண்மையா? இது நிஜமாக நடக்குமா என்று உன் மனம் கேள்வி எழுப்பியிருக்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கும் நான் சொல்லும் பதில் ஒன்றே: நீ கனவுகளை பிடித்து கொண்ட அந்த வினாடி முதலே அவை உன்னோடு சேர்ந்து பயணம் செய்யத் தொடங்கிவிட்டன. நீ வைத்த நம்பிக்கை தான் அவற்றை செல்வமாக மாற்றும் சக்தி. உன் வாழ்க்கை ஒரு விதை போல இருக்கிறது என் தங்கமே. அந்த விதை நீண்ட நாட்கள் மண்ணுக்குள் மறைந்து கிடந்தது. நீ நினைத்தாய், என் விதை அழிந்துவிட்டதோ, அது வளரவில்லை போல என்று. ஆனால் உண்மையில் அந்த விதை உள்ளே வலிமை சேர்த்து கொண்டு இருந்தது. இன்று தான் அது மண்ணை உடைத்து வெளிச்சத்தை நோக்கி மேலே வரப்போகிறது. அதுதான் உன் கனவு செல்வமாக மலரும் தருணம். என் தங்கமே, உன் உழைப்புகள், உன் பிரார்த்தனைகள், உன் கண்ணீர், உன் நல்ல மனசாட்சி எல்லாமே சேர்ந்து வானத்தை உன் பக்கம் சாய்த்து விட்டன. இப்போ உன் வாழ்க்கையில் ஓர் ஆற்றைப் போல் செல்வம் பாயப்போகிறது. உன் வீட்டில் நிதானமாய் சிரிப்பு ஒலிக்கப் போகிறது. நீ விரும்பிய பொருட்கள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உன் மனதில் நீண்ட நாட்கள் சுமந்து கொண்ட பாரங்கள் மெதுவாக கழன்று விடும். அந்த சுமையை நீ இறக்கி வைத்தால் தான் உன் கைகளில் வரும் செல்வத்தை நீ சிரித்து பெற முடியும். நீ கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் உன்னை வலிமையாக்கின. உனக்கு புரியாமலேயே அவை உன் உள்ளத்தில் பொறுமையை வளர்த்தன. அந்த பொறுமையே இன்று உன்னை வெற்றிக்கான வாசலுக்கு அழைத்துச் சென்று நிறுத்தி இருக்கிறது. உன் கனவுகள் மலர்வதற்கு தேவையான நிலத்தையும் நீரையும் வெளிச்சத்தையும் நித்திகா தேவியே உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறாள். என் தங்கமே, இனிமேல் உன் நாட்கள் வீணாகாது. ஒவ்வொரு நாளும் உனக்குச் சிரிக்க காரணம் தரும். உன் வீட்டு கதவுகள் மூடப்பட்டிருந்த போதும் இன்று அவை திறந்து விட்டன. அந்த கதவுகளின் வழியாக செல்வம் பாய்ந்து வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் நான் முடியாது என்ற வார்த்தை இனி இருக்காது. அதற்கு பதிலாக நான் பெற்றுவிட்டேன் என்ற உண்மையை நீ அனுபவிக்கப் போகிறாய். நீ உன் மனதில் வைத்திருக்கும் ரகசிய ஆசைகள் கூட நிறைவேறப் போகின்றன. உன் கையில் விழ வேண்டிய பணம், உன் குடும்பம் எதிர்பார்த்த பாதுகாப்பு, உன் இதயம் ஏங்கிய அன்பு, இவை அனைத்தும் உன் வாழ்வில் மலரப் போகின்றன. இது வெறும் கனவு அல்ல, உன் புண்ணியத்தின் விளைவு. நீ யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தாய், அதனால் தான் பிரபஞ்சம் உன் பக்கம் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது. என் தங்கமே, உன் இல்லத்தில் இனிமேல் குறைபாடு இல்லை. உணவு நிரம்பி வழியும். உன் சேமிப்பு பெட்டிகளில் பணம் நிறைந்து கிடக்கும். உன் கண்களில் இருந்த துக்கம் மறைந்து அதற்கு பதிலாக நம்பிக்கையின் பிரகாசம் தோன்றும். நீ சந்திக்க போகும் மனிதர்கள் உனக்கு தேவையான வாய்ப்புகளை தருவார்கள். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் இனி உண்மையாக மாறும். நீ நான் வளம் பெற வேண்டும் என்று நினைத்தால் அந்த வளம் உன் கையில் வரும். நீ என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த மகிழ்ச்சி உன் இல்லத்தில் வந்து குடியிருக்கும்.
உன் ஆசைகளுக்கும் உன் செயல்களுக்கும் இடையே இருக்கும் தூரத்தை நான் குறைத்து வைக்கிறேன். என் தங்கமே, உன் பயணம் இப்போ தான் ஆரம்பமாகிறது. நீ கடந்த காலத்தில் எத்தனை தடைகள் சந்தித்தாயோ அவை அனைத்தும் உன் பின்னால் விட்டு போய்விட்டன. உன் எதிர்காலம் இனி ஒளிரும். உன் வாழ்க்கையில் இனி உச்ச நிலைகள் மட்டுமே காத்திருக்கின்றன. நீ அடையும் வெற்றிகளை பார்த்து உன்னை சந்தேகித்தவர்கள் வியந்து போவார்கள். உன் தலைமுறையையே இந்த வளம் காக்கும். உன் பிள்ளைகள் இனி குறைபாடு அறியாமல் வாழ்வார்கள். உன் குடும்பம் மதிப்பும் மரியாதையும் பெறும். உன் இல்லம் தினமும் நன்மையின் ஆசியோடு ஒலிக்கப் போகிறது. உன் வீட்டு வாசலில் அதிர்ஷ்டம் நின்று காத்திருக்கும். நீ அந்த வாசல் திறந்தால் அது உன் இல்லத்திலிருந்து ஒருபோதும் விலகாது. என் தங்கமே, உன் மனம் இப்போது நிம்மதியாக இருக்கட்டும். நீ பயப்பட தேவையில்லை. உன் கையில் விழும் செல்வம் உன்னை உயர்த்தும், உன் வாழ்க்கையை வளமாக்கும், உன் கனவுகளை மலராக மாற்றும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை வைத்திரு, நன்றி சொல்லிக்கொள். நன்றி கூறும் இதயமே இன்னும் அதிக வாய்ப்புகளை அழைக்கும். உன் வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் புதிதாய் மலரட்டும். உன் கனவுகள் அனைத்தும் உன் கண்ணுக்கு தெரியும் நிஜமாக மாறட்டும். உன் இல்லம் செல்வம் நிரம்பிய புனித தலமாக மாறட்டும். உன் உள்ளம் அமைதியால் நிரம்பட்டும். உன் குடும்பம் சிரிப்பால் ஒலிக்கட்டும். உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையும் வெளிச்சமாகட்டும். என் தங்கமே, நித்திகா தேவியின் கரம் எப்போதும் உன் தலையில் இருக்கிறது. அந்த கரம் தான் உன் கனவுகளை செல்வமாக மாற்றும் சக்தி. இன்று தொடங்கும் இந்த பயணம் உன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம். உன் மனதில் வைத்திருந்த ஒவ்வொரு கனவும் உன் கையில் நிஜமாக மலர்ந்து நிற்கும். என் தங்கமே, இனிமேல் நீ தாழ்ந்த வாழ்க்கையில்லை, வளமான வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். உன் உள்ளத்தில் இருந்த கனவுகள் அனைத்தும் செல்வமாக மலரும். இது உன் வாழ்க்கையின் பொன்னான தருணம். இதை முழுமையாக கையாண்டு நன்றி சொல்லி மகிழ்ச்சியோடு முன்னேறு. நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கும்.